இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிஸ் வங்கிகளை வாட்டும் தொழில்நுட்ப சிக்கல்கள். மைக்ரோஸ் வங்கியின் எலக்ட்ரானிக் பேங்கிங் சேவைகள் செயலிழப்பு. இனிப்பு பானங்கள் காரணமாக நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக புதிய ஆய்வில் தெரிவிப்பு. போலீசாரின் பொறுமையை சோதித்த வாகன ஓட்டி. பியேல் நகரில் பரபரப்பு சம்பவம். ஷாஃப்ஹவுசனில் மதுபான உற்பத்தி நிலையத்தில் பீர் கொள்கலன்கள் மற்றும் மதுபானங்களை திருடிய திருடர்கள். பெர்ன் மாகாணத்தில் மதுக்கடையில் ஒருவர் உயிரிழப்பு. பாதுகாப்பு பணியாளர்களின் நடவடிக்கையால் நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம். தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா? அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், அப்புருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிஸில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா? போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம். இனி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை. போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம். தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு. நேற்றைய தினம் மைக்ரோஸ் வங்கி குறிப்பிடத்தக்க தொழில்நுட்ப சிக்கல்களை சந்தித்தது. இதனால் வாடிக்கையாளர்கள் தங்கள் எலக்ட்ரானிக் பேங்கிங் வங்கி சேவைகளை பயன்படுத்துவதில் சிரமத்தை எதிர்கொண்டனர். வங்கி சேவைகளில் ஏற்பட்ட இத்தகைய இடையூறுகள் வாடிக்கையாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தின. மேலும் இணையதளத்திலும் வங்கி சேவைகள் செயலிழந்ததுடன் ஏடிஎம் மற்றும் தொலைபேசி சேவைகளும் பாதிக்கப்பட்டன. இதனால் வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்குகளை அணுகவோ தேவையான தகவல்களை பெறவோ முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த செயலிழப்புக்கான காரணங்கள் இன்னும் தெளிவாகவில்லை. ஆனால் இது தவிர மைக்ரோஸ் வங்கி மட்டுமல்லாது, சமீபத்தில் ராடிகண்ட், வேலியன்ட் மற்றும் ஜுர்கர் கான்டோனல் பேங்க் போன்ற வங்கிகளும் இதே போன்ற பிரச்சினைகளை சந்தித்துள்ளன. சமீபத்திய நாட்களில் சுவிட்சர்லாந்தின் பல முக்கிய வங்கிகளை பாதித்த இந்த தொடர்ச்சியான தொழில்நுட்ப சிக்கல்கள் நிதி நிறுவனங்களின் தொழில்நுட்ப அடிப்படைகளில் உள்ள குறைபாடுகளை காட்டுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இனிப்பு பானங்களால் உலகம் முழுவதும் டைப் 2 நீரிழிவு மற்றும் இதய நோய்களுக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளன. நேச்சர் மெடிசின் இதழில் வெளியான புதிய ஆய்வின்படி இவை சுவிட்சர்லாந்து உள்பட பல நாடுகளில் மக்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கின்றன. 2020ஆம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் டைப் 2 நீரிழிவு நோயாளிகளில் 10.5% மற்றும் இதய நோய்களில் 3.1% குளிர்பானங்களால் ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது. 1990 முதல் 2020 வரை இனிப்பு பானங்கள் காரணமாக நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை உலகளவில் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. குறிப்பாக லத்தீன் அமெரிக்கா, கரீபியன் மற்றும் துணை சஹாரா ஆப்பிரிக்காவில் இந்த நிலை மிகவும் கவலைக்குரியதாக உள்ளது. ஜெனீவா மற்றும் லாசேன் பல்கலைக்கழக மருத்துவமனைகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்த சர்வதேச ஆய்வுக்கு பங்களித்துள்ளன. இந்நிலையில் இனிப்பு பானங்களின் ஆபத்துகளை உணர்த்துவதற்கும் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கும் அரசியல் நடவடிக்கைகள் அவசியமாகும் என ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். பியேல் நகரில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் பரபரப்பான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. ஒரு நபர் தனது வாகனத்துடன் 2 விபத்துகளை ஏற்படுத்திய பின்னரும் வாகனத்தை நிறுத்தாமல் சென்றுள்ளார். பின்னர் போலீசார் அவரை நிறுத்த பல முறை கேட்டபோதும் அவர் அவர்களின் உத்தரவுகளை புறக்கணித்தார். இந்த சூழலில் ரவுண்டானாவில் காவல்துறை அதிகாரிகள் அவரை வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்த முயன்றனர். இந்நிலையில் 2ஆம் விபத்துக்குப் பிறகு ரவுண்டானாவில் 3 போலீஸ் வாகனங்கள் ஓட்டுநரை தடுத்து நிறுத்தினர். அதன்பின் ஓட்டுநர் வெளியே வர மறுத்தார்.
இருந்தார். இதனால் போலீசார் அவரது காரின் ஜன்னல்களை உடைக்க மற்றும் டயர்களை வெட்ட முயற்சித்தனர். ஆனால் அவர் அப்போதும் வெளியில் வரவில்லை. இறுதியில் அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக காரின் உள்ளே நுழைந்து அவரை வெளியே இழுத்து கைது செய்தனர். இந்த நடவடிக்கைகள் அருகிலிருந்த பொதுமக்களால் மொபைல் கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டன. இதனால் சம்பவம் அதிக கவனம் பெற்றது. பெர்ன் கண்டோனல் போலீசார் இந்த நிகழ்வை உறுதி செய்து சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவில் ஷாஃப்ஹவுசனில் ஹெர்பிலிங்கர்டால் பகுதியில் உள்ள ஒரு பானம் விநியோக கட்டிடத்தில் திருடர்கள் புகுந்து பீர் மற்றும் மதுபானங்களை திருடிச் சென்றுள்ளனர். திருடர்கள் கட்டிடத்தின் ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்து பல பீர் கொள்கலன்கள், CO2 பாட்டில்கள் மற்றும் மதுபான பெட்டிகளை திருடியுள்ளனர். மேலும் இவை அனைத்தையும் எடுத்துச் செல்ல அதே கட்டிடத்தின் அருகிலிருந்த டெலிவரி வேனை பயன்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் இரவு நள்ளிரவுக்கு பிறகு காலை 6 மணிக்குள் நடைபெற்றுள்ளது. தற்போது குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் அல்லது திருடர்களைப் பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் ஷாஃப்ஹவுசன் காவல்துறை எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். பெர்ன் மாகாணத்தைச் சேர்ந்த 62 வயதான ஒருவர் பியூரன் அண்டர் ஆர் பகுதியில் உள்ள குரோய்ட்ஸ்காச மதுக்கடையில் திடீரென உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இறப்புக்கான காரணம் தெளிவாக புரியவில்லை. எனவே போலீசார் மற்றும் அரசு வக்கீல் அலுவலகம் இணைந்து விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் இரவு 9 மணியளவில் தொடங்கியது. அப்போது அந்த நபர் மதுக்கடையில் மற்றவர்களிடம் தீவிரமாக வாய்த்தர்க்கம் செய்ததாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு பணியாளர்கள் அவரை அமைதியாக வெளியேறுமாறு கேட்டுக்கொண்டனர். ஆனால் அவர் ஒத்துக்கொள்ளாததால் அவரை கட்டுப்படுத்த பொறுமை இழந்த அவர்கள் பெப்பர் ஸ்ப்ரே பயன்படுத்தி நிலத்தில் கீழே தள்ளினர். இந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு அந்த நபர் சுயநினைவை இழந்தார். சம்பவ இடத்திலேயே அவசர சேவை குழுவினர் அவருக்கு முதலுதவி அளித்தனர். ஆனால் அவரின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. சம்பவத்திற்கு பின்னர் பிராந்திய அரசு வக்கீல் அலுவலகம் வழக்கு பதிவு செய்து உண்மையாக என்ன நடந்தது என்பதற்கான ஆதாரங்களை கண்டறிவதற்காக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.